சொல்லுங்க. நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா. அப்புறம் என்ன நீங்க வந்து காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா 2 பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான் போங்க. சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. வேஸ்ட். ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா டிராமா காம்படிஷன்ல இருந்து மோனா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. சமூகம் ஒரு தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறது இந்த மாதிரி தவறான பிரபலங்கள் தான் அப்படின்னு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சிங்கிங்னால இவங்க ஏதோ பண்றாங்க அப்படிங்கறதுக்காக அப்படிங்கிற ஒரு படம். யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, எங்க பாடுங்களேன், ஒரு 2 வரி கேட்போம். வணக்கங்கண்ணா மை அது எப்படி நீங்க சோசியல் மீடியா பிரபலங்கள் தவறானவர்கள் அப்படின்னு எங்களை நீங்க சித்தரிப்பீங்க? செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. சொல்லுங்க. நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா. அப்புறம் என்ன நீங்க வந்த எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுண்ணா. நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா டிராமா காம்படிஷன்ல இருந்து மோனா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். ஆக்டிங்ல இருந்து என்னோட டேலண்ட காமிச்சு காலேஜ்லயும் பயங்கரமா. இல்ல உங்களுக்கு வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா. இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு? ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா. அடங்கொக்காலவலி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் வாட்டர்னு சொல்லி. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடி. ஆனா எனக்கு தேவை ப்ரொஃபஷனல் டெவலப் பண்ணும், 4 பேஷண்ட்ஸை கேட்ச் பண்ணணும் தான் நினைச்சேன். அப்புறம் என்ன நீங்க வந்த ஊட ஆக்டிங் வீடியோஸ் பண்ணேன். அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சினிமா நடிக்க வச்சிருக்கு, நிறைய சேனல் போக வச்சிருக்கு. அதுதான்டா சொல்ல வரேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு ஹானஸ்டான முறையில யூஸ் பண்ணி இதை மக்களுக்கு நல்ல விதமா தானே நான் இருக்கேன். எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கு. ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போறேன்னு சொன்னா வயிற்று வலின்னு அவரை விட அழகா நடிக்கும். எங்கயா இருந்த இவ்வளவு நாளா? எது நடிக்கணும் எது நடிக்க கூடாதுன்னு சொல்ல தெரியுமானா என்னால தெரியும். ஏன்னா நானும் அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அவர் அளவுக்கு தைரியமா என்னால சொல்ல முடியாது. அவருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்படி பண்றவங்கள தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லி முன்னாடி நிறுத்துறாங்களே தவிர இவங்கெல்லாம் சேர்த்துதான் என்ன ஏதோ பண்ணிட்டாங்க. எனக்கு ஏதோ ஊசி போட்டுதான் இப்படி ஆயிட்டேன். அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறார். இத பாக்குறவங்க என்னன்னா தப்புனா தப்புடா தம்பின்னு சொல்லுங்க, திருத்திக்கலாம். தப்பு எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கும். நாம வந்து படிக்க தேவையில்ல, படிக்காம இந்த மாதிரி வீடியோ போடலாம், கண்டென்ட் போடலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய கல்விக்கு வந்து வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தர்பூசணியை சாப்பிடுறீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்கன்றீங்க. பட்டத்துக்கான அர்த்தமே இந்த இடத்துல எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க. அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்ல நினைக்கிறேன். புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு உன் வாழ்க்கையில. அதை வச்சுக்கிட்டு ஆடாத. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள்.
சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலுக்குலாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால். ட்ரோலுக்கும் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலப்பா. அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா நடக்காது. நீங்க இந்த வருஷம் பூரா அப்படி கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். என்ன கொலை சாதி சம்பந்தப்பட்ட கொலையா இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன சமுதாயம், இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டேன். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பெரிய லாடு மாதிரி பேசுகிற. அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான் போங்க, சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, வேஸ்ட் அதெல்லாம். காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க. பசியோர மாதிரி தான் காதல் ஒரு உணர்வுங்க. என்னோட முடியல, வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக நீங்க திறமைய வளர்த்துக்கலன்றதுதான் உண்மை. அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும். காலேஜ்ல சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க, உங்களை நீங்க சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க. இன்னும் அவங்க போட்ட உழைப்பு என்ன, நம்ம போட்ட உழைப்பு என்ன, அவங்களோட திறமை என்ன, நம்ம என்ன திறமை வளர்த்துக்கணும்ங்கறத நம்ம முதல்ல அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்ட. ஆனா யாரும் எப்படினாலும் வரலாம்லடா, யாரையும் நம்ம சொல்ல முடியாது. நான் இப்ப எப்படி வரவேணாம்னு சொன்னப்பா யாரா அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள்.